الرجيم بسم الله الرحمن نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم والفرقان المجيد ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا وبنينا فوقكم سبعا شدادا وجعلنا سراجا وهاجا وأنزلنا من المعصرات ماء ثجاجا. ராஜாதிராஜ ரசூல் நபியே என் கை கொள்ளுங்கள், நாயகம் உமை தவிர நாதி எனக்கு யார் சொல்லுங்கள். மௌலாய சொல்லி வசல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக ஹைரில் ஹல்கி குல்லிஹிமி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிக் யௌமித்தீன். இவ்வுலகத்திற்கும் மறுமைக்கும் பேரரசனாக அதிபதியாக இருக்கக்கூடிய அல்லாஹ் எல்லாவற்றையும் மனிதர்களை பிறக்கச் செய்து வாழச் செய்து மரணிக்க செய்து உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை செயல்பாடுகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கே எல்லா புகழும் உரித்தாக. அந்த ரப்புல் ஆலமீன் அவனை முறைப்படி விளங்கி லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர் செய்யக்கூடிய நேரத்தில் நம்மை கவலை இல்லாமல் பயம் இல்லாமல் இறை நேசர்களாக அல்லாஹ் மாற்றி விடுகிறான். அப்படிப்பட்ட மாற்றப்பட்டவர்கள்தான், இறை நேசத்தை பெற்றவர்கள்தான் நபிமார்கள், ஒளிமார்கள், நம்முடைய முன்னோர்கள், சஹாபாக்கள் அனைவரும் இறை நேசத்தை பெற்றவர்கள். இறை நேசத்தை பெறுவதற்கு அடிப்படை லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த அடிப்படை லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஆரம்ப நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூடியது லா இலாஹ இல்லல்லாஹ். அதிலிருந்து எல்லா நபிமார்களும் கொண்டு வந்தது லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லப்பட்டு இஸ்லாம் மார்க்கம் வந்து இன்றைய ஊடகங்கள் சொல்வதை போல 1450 வருஷம் அல்ல, ஆத நபி காலத்திலேயே இஸ்லாம் மார்க்கம் லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை அர்த்தம் விளங்கி கருத்து விளங்கி நாம் சொல்லும்போது நாம் கவலை இல்லாமல் ஆகிவிடுவோம், பயம் இல்லாமல் ஆகிவிடுவோம். அதற்கு ஒரு பெரிய உதவியாக நன்மையாக நம்முடைய முன்னோர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வம்சத்திலே வந்தவர்கள் இமாமுல் அரூஸ் நாயகம் அவர்கள் திக்ர் செய்வதை எப்படி முறையாக செய்ய வேண்டும், அடிப்படையாக செய்ய வேண்டும் என்பதை 300-400 வருஷத்துக்கு முன்னால ஏற்பாடு செய்து தமிழகம் எல்லாம், கேரளாவெல்லாம், ஸ்ரீலங்காவெல்லாம் அதை ஏற்பாடு செய்தார்கள். மக்களை சிறப்புக்குரியவர்களாக, காரியங்களில் வெற்றி பெற்றவர்களாக ஆக்கினார்கள். பாருங்கள், அல்லாஹ் அவனை தவிர எதுவுமே இல்லை. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன். அல்லாஹ் வானத்தை படைப்பதற்கு முன்னால், பூமியை படைப்பதற்கு முன்னால், உலகத்தை எல்லாம் படைப்பதற்கு முன்னால் அஹதுன் தனித்தவனாக ஒருவனாக இருந்தான். அவனை தவிர எதுவுமே இல்லை.
இல்லாமல் இருந்த உலகத்தை உண்டாக்கி வந்தான் அல்லாஹ். அவன் இருப்பதற்கு எத்தனை அத்தாட்சிகள் இருக்கின்றன. அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கின்றான், உங்க உடல்ல உயிர் இருக்கிறது அல்லவா, அந்த உயிர் இல்லாவிட்டால் உங்க கண்ணால பார்க்க முடியுமா, காதால கேட்க முடியுமா, வாயால பேச முடியுமா, உடல்ல உள்ள அசைவு ஆட்டம் எதுவும் நடக்குமா? இல்லையே. அதுபோல அந்த உடல்ல உயிர் இருந்து உடலை இயக்குவதை போலதான் நான் உலகமெல்லாம் ஒளிமயமாக இருந்து உலகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாக இருக்கிறேன். அந்த ரப்புல் ஆலமீன் இந்த அழகான பூமியை படைத்தவன், பூமியிலே நாம் வாழ்வதற்கு வசதியை உண்டாக்கியவன், பூமியில நிலநடுக்கம் ஏற்படாமல் இருப்பதற்காக மலைகளை படைத்தவன், அதுபோல 7 வானங்களை படைத்து சூரியன் சந்திரனை படைத்து உலகத்தை எல்லாம் படைத்து அன்றைக்கு படைத்து விட்டான். இன்றைக்கு சும்மா இருக்கிறான் இல்ல, அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் செயல்பாடு உடையவன் தான் ரப்புல் ஆலமீன். செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். பாருங்கள், மாற்றங்கள் ஏற்படுவதை பாருங்கள். ஒரு மரம், ஒரு விதை, அது மூலமாக கொடி, பெரிய மரம், பழம் எப்படி சிறிது பெரிதாய் மாறுகிறது. இந்த மாற்றத்துக்கெல்லாம் அதை உண்டாக்கக்கூடிய செயல்பாட்டு இறைவன் தான் ரப்புல் ஆலமீன். அதுதான் அவன் அருமையாக அவன் குர்ஆனிலே நான் இருப்பதற்கு இல்லை, கண்ணால் பார்க்கப்பட்ட எல்லாமே அத்தாட்சியாக இருக்கிறது என்று கூறுகிறான். அதுபோல அல்லாஹ் மௌஜூத் பில் வஜூத். இந்த உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய எல்லா படைப்புகளுமே படைத்தவன் அல்லாஹ் இருக்கிறான், அது சத்தியமான உண்மை என்பதை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் அதை திருப்பி போட்ட லா இலாஹ இல்லல்லாஹ், அவனை தவிர எதுவுமே இல்லை. மற்ற மார்க்கத்தில் சொல்லக்கூடிய இறைவன் எல்லாம் ஒரு சிறிய, இந்த கோலம்புல இருக்கும், சிறிய இடத்தில் இருக்கும், மற்ற இடங்கள்ல இருக்கு. அவங்க சொல்லக்கூடிய இஸ்லாம் மார்க்கத்தை தவிர, இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான் அகில உலகத்தையும் படைத்தவன், பராமரிப்பவன், நிர்வகிப்பவன், செயல்படுத்தக்கூடிய செயல்பாட்டாளன் அல்லாஹ் என்று கூறுகிறது. ஆனால் மற்ற மார்க்கங்களுடைய இறைவன் ஒரு சிறிய இடத்தில் இருப்பார். அந்த இடத்துக்கு மட்டும்தான் அவர் இருப்பார், வேற இடத்தில் இல்லை. நம்ம ரப்புல் ஆலமீன் அமெரிக்காவில் ஒரு பிள்ளை பிறந்தாலும் அதற்கு உயிர் கொடுத்து பிறக்க வைப்பது, பிறக்க செய்பவன் இறக்க செய்பவன் அந்த அல்லாஹ்வாக இருக்கிறான். நமக்கு என்ன நடக்கும், இப்போது என்ன நடக்கும், இனிமேல் என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும் என்பது கூட நம்ம சொல்ல முடியாது. நம்ம நினைப்பது ஒன்றாக இருக்கும், நடப்பது வேறையாக இருக்கும். ஆனால் அவன் எதை நாடுகிறானோ அதைத்தான் நம்மிடத்தில் செய்து காட்டுகிறான். அவனுடைய நாட்டமும் சக்தியும் அவனுடைய திட்டமும் உலகமெல்லாம் நிறைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அப்ப அந்த அர்த்தங்களை விளங்கி அல்லாஹ்வை திக்ர் செய்யணும். சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? சுப்ஹான் அல்லாஹ். அவன் நம்முடைய சிந்தனையிலே கருப்பானவன், வெள்ளையானவன், கட்டையன் நெட்டையன் என்று சிந்தனைக்கு வருமே, அப்படிப்பட்ட மனித சிந்தனைகளை விட்டு தூய்மையானவன். நாம சிந்திக்கவே முடியாது. எந்த ஒரு பெரிய பெரிய டாக்டரா இருந்தாலும் அந்த டாக்டர்கள் எல்லாம் உயிர் என்றால் என்ன, எப்படி வருகிறது, எப்படி வெளியேறுகிறது, அதுக்கு மருந்து கொடுத்தா 1000 வருஷம் வாழ முடியுமா, 10,000 வருஷம் வாழ முடியுமா என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அதுபோல அல்லாஹ்வை நம்முடைய சிந்தனையால் கட்டுப்படுத்த முடியாது. நம்முடைய கணக்குக்கு அப்பாற்பட்டவன் அல்லாஹ். ஆனால்
உடம்புல உயிர் இயக்குவதை போல உலகத்தை இயக்கி கொண்டிருப்பது ரப்புல் ஆலமீன், அவன் சத்தியமான உண்மை. அதனால சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் மிக தூயவன். அல்ஹம்துலில்லாஹ், நம்மை சத்திய சன்மார்க்கத்தில 10,000 வருஷங்களுக்கு முன்னால், 20,000 வருஷங்களுக்கு முன்னால் ஆதம் நபி பின்பற்றிய, ஆதம் நபி சொன்னாங்களே அந்த இஸ்லாமிய மார்க்கம் லா இலாஹ இல்லல்லாஹ்விலே நம்மை பிறக்க செய்து நம்மை உண்மையான விளக்கத்தோடு நல்ல வாழ்க்கை வழிகாட்டியாக இருந்தார்கள். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அதை நம்மையும் சொல்ல வைத்தானே அல்லாஹ், அதற்கு அல்ஹம்துலில்லாஹ். நம்மை கல்மா சொன்னவர்களாக, ஈமான் உள்ளவர்களாக பிறக்க வைத்தானே, அதற்கு அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் விட மிக பெரியவனாக இருக்கின்றான். எதை விட பெரியவன்? எல்லாத்தையும் படைத்தவன். சூரியன் இருக்கிறது, அது ஒரு படைப்பு, படைக்கப்பட்டது, அதை விட பெரியவன். சந்திரன் இருக்கிறது, அது அதை விட அல்லாஹ்வுடைய படைப்பு, அதை விட பெரியவன். பூமி உலகத்தை எல்லாம் விட மிக மிக அக்பர், மிக பெரியவன் அப்படின்னு விளங்கி நம்ம திக்ர் செய்யணும். அதுபோல அல்லாஹ் சொல்கிறான், ஃபல்குருனி லா இலாஹ இல்லல்லாஹ், யா அல்லாஹ், உன்னை தவிர யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே தொழுகிறோம், உன்னிடத்திலே எங்களுடைய உலக காரியங்கள், மறு உலக காரியங்களுக்கு உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் என்று ஓர்மையாக, உறுதியாக, நம்பிக்கையாக இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் அல்லாஹ்விடத்தை கேட்டால், எப்படி ஆபத்தான கட்டங்களில் எல்லா நபிமார்களும் லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு வெற்றி அடைந்தார்களோ, அதுபோல நம்மையும் வெற்றி அடைய செய்வான். அந்த பரிபூர்ண நம்பிக்கையை உங்கள் எல்லோருக்கும் எனக்கும் அல்லாஹ் உதவி செய்வான் என்ற நம்பிக்கை அல்லாஹ் தருவானாக. ஆமீன். அதுபோல பாருங்க, நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது, உலகம் அழியும் வரை மீன் வயிற்றில்தான் இருப்போம் என்று நினைத்தார்களே நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் மூலமாக அவர்களை அல்லாஹ் அன்று பிறந்த பிள்ளை போல மீன் வயிற்றில் இருந்து பிறக்க செய்து வாழச் செய்தான். அதுபோல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இஸ்லாமிய எதிரிகள் நெருப்பு குண்டத்தில் போடக்கூடிய நேரத்தில் அவர்களை யானாரு கூனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பு இந்த இப்ராஹிம் நபி அவர்களுக்கு குளிர்ச்சியான பூந்தோட்டத்தை போல ஆய்விடு என்று அல்லாஹ் கூறினார். ஆய்விட்டது. அன்று அல்லாஹ் இன்றைக்கும் இருக்கின்றான், என்றைக்கும் இருப்பான். உலகமெல்லாம் கியாமத்து நாள்ல ஒண்ணுமே இல்லாமல் யௌமுல் ஆகிர் அழிக்கப்பட்ட பிறகு குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் இருந்து கொண்டே இருப்பான். ஆனால் அப்ப நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தது மிகப்பெரிய இல்மாக இருக்கிறது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா. இந்த உலக வாழ்க்கை மட்டுமல்ல, மறுமை வாழ்க்கையும் இருக்கிறது. மறுமை வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அல்லாஹ் யாசீன்ல கடைசியில சொல்றான், இல்லாமல் இருந்த உங்களை எப்படி முதலாக படைத்தானோ அப்படிப்பட்ட அல்லாஹ் மறுபடியும் உண்டாக்குவான். உங்க உடலை விட்டு உயிர் வெளியாகுது, அந்த உயிர் மரணிப்பதே இல்லை, உயிர் மரணிப்பதே இல்லை, யாருடைய உயிரும் மரணிப்பதில்லை. நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மியராஜுக்கு போகும்போது 1வது வானத்தில் ஆதம் நபியை சந்தித்தார்கள். சந்தித்தேன் என்று சொன்னார்கள். சத்தியமான உண்மை நபி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்க யா புனைய, என்னுடைய மகனே உனக்கு சாந்தி உண்டாவதாக என்று துஆ செய்தார்கள்.
அப்படிப்பட்ட ஆதம் நபியை 1வது வானத்தில் சந்தித்தார்கள். 2வது வானத்தில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். அவர்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கும் போதும் சொன்னார்கள். மிஅராஜ்ல நபி வரும்போதும் அப்ப களிமா சொல்லி இஸ்லாம் ஆகிவிட்டார்கள். அப்போ நபி பிறந்த உடனே 40 வயதில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஈசா நபி சொல்லிவிட்டார். அவர்களும் அன்றும் இன்றும் என்றும் முஸ்லீம் தான். ஆனா விளங்காதவங்க அவங்க வேற, நம்ம வேறன்னு சொல்றாங்க. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 3வது வானத்தில் சந்தித்தார்கள். அவர்களும் நபியிடத்தில் பேசினார்கள். 4வது வானத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்தார்கள். 5வது வானத்திலே நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். 6வது வானத்திலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். அல்லாஹ் 50 வக்து தொழுகையை 5 வக்தாக மாற்றுவதற்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆலோசனை சொல்லி திரும்ப 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 அனுப்பி அல்லாஹ்விடத்தில் 50 வக்தை 5 வக்தாக குறைத்து கொண்டு வந்தார்கள். அந்த 5 வக்து தொழுகை கூட இன்றைக்கு மக்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா இது தொழுகை நமக்கு எதற்காக ஏற்பட்டது? ஒவ்வொரு இந்த காலத்தில் மலேசியாவில் உலகம் பூரா முஸ்லிம்கள் இஸ்லாம் அல்லாத மக்களால் பலவிதமான கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கொண்டு, அதுவும் விடாக்கண்டன் கொடாக்கண்டன் என்பதை போல யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் நமக்கு மன நிம்மதியை தரக்கூடியது தொழுகைதான். தொழுகைக்கு பிறகு திக்ரு செய்யறது. அந்த திக்ரு செய்யறதை பற்றி இப்ப மலேசியாவில் ஒரு பாசம் இருக்கு. அந்த பாசையை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு 1450 வருஷத்துக்கு முன்னால சொன்னாங்க. என்ன பாசை? ரூபாக்கு சொர்க்காக்கு, என்னுடைய வீடு என்னுடைய சொர்க்கம். அப்ப நம்ம வீடு சொர்க்கமாக வேண்டும் அப்படின்னு நாடு பூரா பிரச்சாரம் வந்துருச்சு, அரசாங்க பிரச்சாரம். அது எப்படி வர வேண்டும்? அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அந்த அல்லாஹ் வல்லமைக்கு அல்லாஹ் இல்லாமல் இருந்த நம்மை உலகத்திற்கு வர வைத்த அல்லாஹ், நமக்கு எல்லாத்தையுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் நல்லதே செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு வீட்டிலும் எப்படி 5 நேரம் தொழுகிறோமோ அதுபோல ஒரு மஹ்ரிப் பிறகு இஷா பிறகு ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு 1/2 மணி நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று திக்ர் செய்தால் அல்லாஹ் தான் நமக்கு எல்லாம், அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அந்த அல்லாஹ்வுடைய ஆற்றலை விளங்கி, அல்லாஹ்வுடைய வல்லமையை விளங்கி, மண் தண்ணீர் காற்று நெருப்பு எல்லாமே அவனுக்கு கைவசப்பட்டிருக்கிறது. அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய வேலைகள். நம்ம தூங்கிவிடலாம், அல்லாஹ் தூக்கம் இல்லாதவன். லா தாவகுது சினத்தும் வளானாம். அல்லாஹ்வுக்கு அசதி இல்லை, தூக்கம் இல்லை. அல்லாஹ் நமக்கு என்ன வேணுமோ அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கான். நம்ம மறந்தாலும் அல்லாஹ் நமக்கு ரிஸ்க் கொடுப்பதை மறப்பதில்லை. அந்த அல்லாஹ்வை அவனுடைய 20 சிபத்துகளையும் 99 பேர்களையும் அர்த்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமா விளங்கி அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஒவ்வொரு வீட்டிலும் திக்ர் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த வீடு ரூமாக்கு சொர்க்காக்கு, என்னுடைய வீடே எனக்கு சொர்க்கம், அதை முதல்ல ஆக்கிக் கொள்ள வேண்டும். பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்தான பிறகு சொர்க்கம் இருக்கு, மௌத்தான பிறகு நரகம் இருக்கு, மௌத்தான பிறகு கபர் இருக்கு. இந்த உலகத்திலே சொர்க்கம் ஒன்று இருக்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உலகத்திலே உள்ள சொர்க்கம்டா என்ன? இதா மரர்த்தும் பிரியாலி ஜன்னா ஃபர்தாவு. சொர்க்கத்தின் பூங்காவுக்கு பக்கத்துல
நீங்கள் நடந்து சென்றால் அந்த கூட்டத்திலே நீங்களும் உட்கார்ந்து பயன்பற்றி நீங்களும் சொர்க்கவாதியாக ஆகிவிடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உத்தரவிட்டு இருக்கிறார்கள். அப்படியானால் இந்த பள்ளிவாசல்ல ராத்திப் ஜலாலியா போகும்போது இந்த பள்ளிவாசலே சொர்க்கத்தின் பூங்காவாக ஆகிவிடுகிறது என்று எம்பெருமானார் ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மௌத்துக்கு பிறகு போற சொர்க்கத்தை விட உலகத்திலே ஒரு சொர்க்கம் விக்ர் செய்யக்கூடிய மஜ்லிஸ். ஆகவே விக்ர் சும்மா செய்யக்கூடாது, கண்டதே காட்சி கொண்டதே கோலம் இல்லை. அல்லாண்டா யார், நம்ம யார்? நமக்கு 3 உலகத்தை அல்லாஹ் படைத்தான். பிறப்பதற்கு முன்னால் உள்ள உலகம் அர்வா, இப்ப இருக்கக்கூடிய துன்யா, ஆகிரத்து வலல் ஆகிரத்து ஹைருல் லக மினல் ஊலா. அப்படிப்பட்ட அந்த மறு உலக வாழ்க்கை மகத்தான வாழ்க்கை, பெரிய வாழ்க்கை, முடிவில்லாத வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை என்று அந்த நினைத்து அல்லாஹ்வை வழங்கி, அல்லாஹ் நீ இருப்பது சத்தியமான உண்மை, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நபியை அல்லாஹ்வை உறுதியான ஈமானோடு லா இலாஹ இல்லல்லாஹ் விக்ர் செய்யக்கூடிய மஜ்லிஸிலே நாம் கலந்து கொண்டால் உலகத்திலே சொர்க்க பூங்காவில் இருக்கிறோம் என்று சத்திய நபி சன்மார்க்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆகவே உங்கள் எல்லோருக்கும் எனக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் மஜ்லிஸை கலந்து கொள்வதற்கு எல்லாம் நசீபாக்குவானாக. அதுபோல இந்த காலத்தில் 1916க்கு முன்னால உஸ்மானிய பேரரசு நடந்துச்சு. உலகம் பூரா முஸ்லிம் ஒற்றுமையா இருந்தாங்க. கெடுப்பதற்காக யகூதிகள் நஸ்ரானிகள் இல்லாத பொல்லாத கொள்கைகளை உண்டாக்கி முஸ்லிம்களை 73 கூட்டமாக்கி கெடுத்து விட்டு, நீங்க தொழுகாதீங்க, ஓதாதீங்க, எங்களை போல யகுதியா போயிருங்க, நாங்களாம் தொழுவா செய்யறோம், நாங்க விக்ர் சேவா செய்யறோம், அது இல்லை இது இல்லை, தொழுகை இல்லை, ஓதுறது இல்லை, விக்ர் இல்லை, நபி இப்ப இல்லையா மௌத்தாயிட்டாலும் மறு என்ன நபின்னு சொல்றீங்க அப்படின்னு தவறான கொள்கைகளை 1916க்கு பிறகு யகூதிகள் உண்டாக்கி விட்டாங்க. இன்றைய காலத்துல தமிழ்நாட்டிலும் அது இல்லை இது இல்லை, நபி இல்லை, மௌத்தாயிட்டாங்க அப்படி தவறா சொல்ற. அப்படி அல்ல. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நான் சொன்னதை போல 7 வானத்தில் 7 நபிமார்களை கண்டு பேசினார்கள் என்றால் அவருடைய உயிர்கள் எல்லாம் மரணிக்கவில்லை. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்கு யா ரசூலல்லாஹ் நம்ம சலாம் சொல்லும் போது அலைக்கும் அஸ்ஸலாம் என்று பதில் சொல்வேன் என்று சொல்லியிருக்கிறார். புகாரி முஸ்லிம்ல எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் யகூதிகள் முஸ்லிம்களுடைய மூளையை கெடுத்து அப்படியே நபி தான் கண்ணால பார்க்கலையே, அல்லாஹ் தான் கண்ணால பார்க்கலையே, அல்லாஹ் எங்க, நபி எங்க, விட்டுருங்க, யகூதியா போயிருங்க, இஸ்ரேலா போயிருங்க என்று நம்மை கெடுத்து கொண்டிருக்கிறார். அதை விட்டு நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாத்துக்கு பதில் சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னால் வலைக்கும் அஸ்ஸலாம் யா சையத் இப்ராஹிம் புகாரி அப்படி மட்டும் சொல்ல மாட்டாங்க, துவா செய்வாங்க. சலாம் சொல்ற அலைக்கும் சலாம் சொல்றாங்க, துவா செய்வாங்க அர்த்தம். நபி மறுமை நாளிலே நமக்கு ஷஃபாத் செய்வார்கள், நமக்கு ஈமான் இருந்தால். அது மட்டுமல்ல, இன்றைக்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறையாக நபியை மரியாதை செய்து சலாம் சொல்லி மௌத்துவதனால் நமக்காக துஆ செய்வார்கள். அந்த துஆ உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும், எனக்கும் கிடைக்கட்டும். நான் நபியை துஆவை பெற்று இருக்கிறேன் சொல்ல முடியாது. ஆகவே நபியுடைய துஆவை பெறுவதற்காக நபியை நிறைய ஸலவாத் ஓதுவோம். உலக காரியங்கள் நம்ம இஸ்லாம் கொள்கை ரப்பனா ஆத்தினா இத்துனியா ஹசனா, உலகத்திலும் மிக நல்லா இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகிலும் நல்ல வாழ்க்கைக்கு எல்லாவற்றிலும் வியாபாரத்திலும் வெற்றி அடைவதற்கு, வாழ்க்கையிலும் வெற்றி அடைவதற்கு
உடல் சுகமா இருப்பதற்கு எல்லா வழிகளிலும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறார். அதுபோல ஆகிரத்திலும் நல்லா இருக்கிறோம். ஆனா உலகம் என்பது முடிவான வாழ்க்கை, சிறிய வாழ்க்கை. 60-70 வருஷத்திற்குள்ள நம்ம மறுமைக்கு செல்லக்கூடிய இருக்கிறோம். ஆனா நம்ம உயிருக்கு மௌத்தில்ல, உயிர் கபர்ல பதில் சொல்லும், மன்றபுக்க பதில் சொல்லும். அது பிறகு நம்ம நீங்க எல்லாம் சிறப்பாக ஜும்மாவுக்கு வந்திருக்கிறீங்க, ஜும்மா பெருசுபடுத்திருக்க, அது போல 5 நேரத்தையும் பெருசுபடுத்துங்க. 5 நேரத்தையும் பெருசுபடுத்தி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் சுப்ஹான ரப்பியல் அலீம் ரப்பனா லக்கல் அந்த ஓதி தொழுது பாருங்க. உங்களுக்கு மன நிம்மதி அல்லாஹ் கொடுப்பான். நபி துஆ செய்வாங்க, அல்லாஹ் நமக்கு அருள் புரிவான். சொல்வதற்கு நேரம் இல்லை. அல்லாஹ் அருள் அலை புரிந்தான். அதன் பேர் தான் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். இப்போது நாம் 5 நேரம் தொழக்கூடியவர்களாகி விடுகிறோமோ, சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அப்போதே நமக்கு அல்லாஹ்வுடைய நேமத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பெற்ற நல்லோர்களாக அல்லாஹ் ஆக்கி விடுகிறார். அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்ளலாம். அந்த தொழுகையை முக்கியமா நினைங்க. நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு மறு உலக பயணம் போறதுக்கு முன்னால அஸ்ஸலா அன்னிசா அதான் கடைசியா சொன்னாங்க. ஆகவே நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் என்று திக்ர் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிஷம் செய்யுங்க. அல்லாஹ் உங்க வீட்டை சொர்க்கமாக்கி விடுவான். உலகத்திலே சொர்க்கத்தை அனுபவிப்பீர்கள். உலகத்திலே நபியுடைய துஆவை பெற்றுக் கொள்வீர்கள். அதுபோல இன்ஷா அல்லாஹ் நம்ம பெரிய பெரிய உலமாக்கள் இந்தியாவில் இருந்து, ஸ்ரீலங்காவில் இருந்து, நாடு பூரா இருந்து வருஷம் அவங்களுடைய கட்டளைப்படி பெரிய ராத்தி மஜ்லிஸ் 100 மதரசா எல்லா மதரசாவும் சேர்ந்து 9ஆம் மாசம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பினாங்கில தேவான் பிலியான்ற இடத்துல நடைபெற இருக்கிறது. உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் அந்த மஜ்லிஸின் மூலமாக எல்லா நன்மையும் செய்வானாக. கொஞ்சம் உங்களால் அந்த ஸலவாத் ஓதி அந்த ஸலவாத் தமாம் மஜ்லிஸுக்கு எங்களுக்கு சேர்த்து வைங்க, இமாம் டேஸ் கொடுங்க. அதுபோல் எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாம்ங்கிறது சாதாரணம் அல்ல. குர்ஆனில் கூறப்பட்ட அத்தனை நபிமார்களும் கலிமாவின் மூலமாக லா இலாஹ இல்லல்லாஹ் மூலமாக வெற்றி அடைந்தவர்கள் என்பதைத்தான் குர்ஆன் பறைசாற்றி கொண்டிருக்கிறது. அதே வெற்றியை, நபிமார்கள் என்ற வெற்றியை, கலிமாவுடைய சிறப்பை, விக்ருடைய சிறப்பை, உலகத்திலே சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் மூலமாக தந்தருள் புரிவானாக. யா அல்லாஹ், அளவற்ற அருளால் நிர்வாகற்ற அன்புடையனே, எங்களை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பார்வையாளனே, எங்களுடைய துஆக்களை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாளனே, எங்க மனசை நினைப்பதெல்லாம் அறியக்கூடிய மிகப்பெரிய அறிவாளனே, நாங்கள் பிறப்பதற்கு முன்னால் இதுதான் நடக்கும் என்று திட்டமிட்டு தகுதியில் எழுதிய மிகப்பெரிய விதியை அமைத்தவனே யா அல்லாஹ். உனக்கு முடியாது எதுவுமே இல்லையா அல்லாஹ், உனக்கு தெரியாதது எதுவுமே இல்லையா அல்லாஹ். நீ நாளாவது உலகத்தில் எங்கும் எதுவுமே நடப்பதில்லையா அல்லாஹ். உன்னுடைய ஈமானை எங்களுடைய இதயத்திலே நிரப்பமாக்கி வைப்பாயா. நபி ஹயாத்தா இருக்காங்க, நபி நமக்கா துஆ செய்வாங்க, ஷஃபாத் செய்வாங்க என்ற நம்பிக்கை கொடுப்பாயாக. எங்க இந்திய முஸ்லிம் சமுதாயம் ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்தது. தற்காலத்தில் கொடியை விட்டுட்டு இருக்கலாம். மறுபடியாக செல்வத்தோட சிறப்போடு இருப்பதற்கு ஈமானை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் நபி பொருட்டால், குர்ஆனின் பொருட்டால், வேதங்களில் பொருட்டால், நல்லோருக்கு பெய்மழை எல்லோருக்கும் என்பதின் பொருட்டால் எங்களுக்கு நல்ல அருள் செய்வாயாக. யா ஹய்யுன் யா கய்யூம் யா பதிய சமாவாத் வல் அர்த் யா தல் ஜலால் வல் இக்ராம் யா அல்லாஹ் யா அர்ஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ் யா அல்லாஹ் இர்ஹமில் முஃமினீன் ஸல்லல்லாஹு ரப்புனா அலா நூரில் ஆலமீன் அஹ்மதுல் முஸ்தபா நபி சய்யிதுல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ ஸல்லிம் அலைஹிம் தஸ்லீமன் கஸீரா
الحمد لله رب العالمين تقبل الله منكم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب.